உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பெண் சாமியார பத்தி நான் இன்னைக்கு கேள்விப்பட்டேன் சிஸ்டர். ஏற்கனவே கண்ணபிரான் சாமியார் மூலமா மாறி ஆத்மாவை கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணி அதுவும் நடக்கல. இதுல பெண் சாமியாரா? சிஸ்டர், இந்த பெண் சாமியார் மத்த சாமியார் மாதிரிலாம் கிடையாது சிஸ்டர். வசியம் பண்றதுல இவங்களுக்கு ஈடு இணையா ஆளே கிடையாதான் சிஸ்டர். மனுஷங்களை மட்டும் இல்ல சிஸ்டர், மனுஷ உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மாவை கூட பக்காவா கண்ட்ரோல் பண்றதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லையா சிஸ்டர். சிஸ்டர், எனக்கு என்னவோ நாம இதுவரைக்கும் பார்த்த சாமியார்கள் மந்திரவாதிகள் எல்லாம் விட இந்த பெண் சாமியார் பயங்கரமான சக்தி வாய்ந்தவங்களா எனக்கு தோணுது சிஸ்டர். அதனால நாம இந்த பெண் சாமியாரை போய் பார்க்கிறோம். துர்கா உடம்புல இருக்கிற மாரியோட ஆத்மாவை வெளியே எடுக்கிறோம். அத அப்படியே ஒரு ஊறுகாய் பாட்டில போட்டு அடைக்கிறோம். அதை கொண்டு போய் கடல்ல எங்கேயாவது தூக்கி போடுறோம். அதுக்கப்புறம் அந்த துர்கா செத்த போனதான் சிஸ்டர். நாம போய் அந்த பெண் சாமியார பார்க்கலாம் சிஸ்டர். வாங்க சிஸ்டர். என்ன சிஸ்டர், why are you thinking? இந்த தடவை கண்டிப்பா சக்சஸ் ஆகும், என்ன நம்புங்க. சரி, நாம அந்த சாமியாரை போய் பார்க்கலாம். நல்ல முடிவா எடுத்திருக்கீங்க. இப்பதான் உருப்புற வழியை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. பாத்தீங்களா சிஸ்டர், ஆசிரமத்தை எவ்வளவு பிஸியா இருக்குன்னு. அத்தனை பேரும் தொழிலதிபர்கள் தான். ஆமாமா, நீ சொன்ன மாதிரியே இவங்க ரொம்ப பெரிய ஆளா இருப்பாங்க போல இருக்கே. ஆமா சிஸ்டர். சரி வாங்க. என் பிசினஸ் எதிரிங்கெல்லாம் அம்மா கட்டுப்படுத்திட்டாங்க. சிஸ்டர் இருக்க, அவங்க அருளால என் பிசினஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆமாங்க, அம்மாவை நம்பி வந்தவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அவங்கள நம்பி வந்தவங்க யாருமே கெட்டது இல்லையே. ஆமா அம்மா. இப்ப நான் உங்க முன்னாடி நின்னு பேசுறேன்னா அதுக்கு அந்த அம்மா தாங்க காரணம். அந்த அம்மா மட்டும் இல்லனா நான் என்னைக்கோ மண்ணோட மண்ணா போயிருந்திருப்பேன். பாத்தீங்களா சிஸ்டர், நம்பிக்கையோட ஜெயந்தி சாமியார் கிட்ட மாரியோட விஷயத்த சொல்லுவோம். கண்டிப்பா அவங்க நமக்கு துணையா தான் இருப்பாங்க சிஸ்டர். சரி வா. ஓம் சக்தி. பாத்தீங்களா சிஸ்டர், அப்படியே பக்தி மனம் கமழுது பாருங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். அம்மாவை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? இல்லீங்க, அம்மாவுடைய அருமை பெருமைகளை எல்லாம் கேள்விப்பட்டு அப்படியே அவங்கள பாக்குறதுக்காக ஓரோடி வந்திருக்கோம்மா. சாரி சார், அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரும் அம்மாவை பார்க்க முடியாது. சரிங்க, அப்பாயின்மெண்ட்ட கொடுங்க, நாங்க இங்கேயே இருந்து பார்த்துட்டு போயிடுறோம். இல்ல சார், உள்ள சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்காரு. இன்னைக்கு வேற யாருக்கும் அப்பாயின்மெண்ட் இல்ல சார். ஐயோ, இன்னைக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு நாளைக்கு வாங்க சார். அப்படியா? இன்னைக்கு அம்மாவை சந்திக்க முடியாதா? வாய்ப்பே இல்ல சார். இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு கிளம்புங்க, நாளைக்கு வாங்க. சரி, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வா, போலாம். சார், பேரு அட்ரஸ் ஃபோன் நம்பர் சொல்லுங்க சார். சொல்றேன் குட்டிசாமி. அம்மா பேரு மாயாஜி. சரிங்க சார், நாளைக்கு வாங்க. சரிங்க, அழகா இருக்கிறாங்க குட்டிசாமி. சிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர் வரைக்கும் வந்து பாக்குறாங்கன்னா இவங்க லேசுப்பட்ட சாமியார் இல்ல, ஜெகஜால சாமியார். நாளைக்கு எப்படியாவது நாம வந்து மீட் பண்ணிரணும் சிஸ்டர். சரி வா. வர குட்டிசாமிஜி. மேடம், நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அனுப்பிட்டேன் மேடம். வெரி குட், நீங்க போலாம். ஓகே மேடம். மேடம், அவங்கள எதுக்காக இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வர சொன்னீங்க? இப்பவே உட்கார வச்சு அவங்க வாயால உண்மையை வாங்கிருக்கலாமே. சாமியார மீட் பண்ணணுங்கிற ஆர்வத்தை மனசுல தூண்டி விட்டு இவ்ளோ தூரம் வர வச்சிருக்கேன். அவங்க ஆர்வத்தை இன்னும் கொஞ்சம் தள்ளி போடணும். அப்பதான் சாமியார் மேல முழு நம்பிக்கை வரும். அப்பதான் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் முழுசா வெளியே கொட்டுவாங்க. இன்னொரு டவுட் மேடம். என்ன? இவங்க தான் கொலையாளின்னு உங்களுக்கு யார் மேடம் சொன்னது? எப்படி முடிவு பண்ணீங்க? என் மனசுக்கு தெரியும் சாந்தி, இவங்க தான் குற்றவாளின்னு. ஆதாரம் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்கள புடிச்சு ஜெயில உட்கார வச்சிருவேன். எதுக்கு நீ முதுகுலாம் தேய்ச்சி விட்டு இருந்த? நானா தேய்க்கலங்க, நீங்க ஆசைப்பட்டு தேய்ச்சி விட சொன்னீங்க, அதனாலதான் தேய்ச்சி விட்டேன். எதுக்கு இப்பெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க? முதல்ல இங்க இருந்து வெளிய போ.
பாதி முதுகு தான் தேய்ச்சிருக்கேன், மீதியையும் தேய்ச்சி விட்டு போறேனே. கொன்றுவோம் நீ. அதெல்லாம் எதுவும் வேணாம். யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? ஐயோ, வெளியே போ முதல்ல. புருஷனோட முதுக தேய்ச்சி விட பொண்டாட்டிக்கு ரைட்ஸ் இருக்கு. யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. யார் நினைப்பாங்கன்னு கேக்குறேன். ஹாசினி, ஏய், ஹாசினி. எதுக்கு நீ ஹாசினியை கூப்பிடுற? நீ ஒண்ணும் என் பொண்டாட்டி கிடையாது. ஆ? ம். என் கழுத்துல நீங்க கட்டின தாலி இருக்கு, அதுவும் அத்தனை பேர் முன்னாடி. அது நானா ஒண்ணும் கட்டல, நீ தான் அதை கட்ட வச்ச. எது எப்படியோ, நீங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்குல்ல, நான் தான் உங்க பொண்டாட்டி. திரும்புங்க, மீதி முதுகு தேய்ச்சி விடுறேன். ஆ? கை வைக்காத. இப்ப நீ வெளியே போறியா இல்லையா? போலனா கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுவீங்களா? நான் தள்ளதான் செய்வேன். நானே போறேன். கிளம்பு. ஏய், ஐயோ, கரெக்டா கவுண்ட் பண்ணுமே. ஐயோ, ஐயோ, துர்கா மாப்பிளைய கவுத்துருவா போல இருக்குதே. என்ன கவுத்துருவா? கவுத்துட்டா. ஐயோ, ஏய், நீ எல்லாமே வேணும்னு தான் பண்ணிட்டு இருக்கற. ஆமாங்க. எது? இல்லங்க. இத உடனே சிஸ்டர்ட்ட போய் சொல்லணும். ஐயோ, அக்கிரமத்தை பாரு. முதல்ல இங்க வெளியே போ. இப்படியே போகவா? அதெல்லாம் தெரியாது. முதல்ல இங்க வெளியே போ. சரி சரி. ம். ஐயோ, சிஸ்டர் போச்சு, சிஸ்டர் போச்சு, எல்லாம் போச்சு. எப்பவுமே எதையுமே முழுசா சொல்ல மாட்டியா நீ? என்ன போச்சு அத சொல்ல முதல்ல. எது நடக்க கூடாதோ அது நடந்து போச்சு சிஸ்டர். இத பாரு, என்ன டென்ஷன் பண்ணாம சுத்தி வளைக்காம என்ன விஷயமோ அது சொல்லு. மாப்பிள சூர்யாவும் துர்காவும் மாப்பிள்ள சூர்யாவும் துர்காவும் இவ்வளவு சீக்கிரம் ஒன்று சேருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சிஸ்டர். என்ன உளற? அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நானும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சிஸ்டர். ஆனா நடக்கிறதை எல்லாம் பார்த்தா நம்ம மாப்பிள சூர்யாவை அந்த இன்ஸ்பெக்டர் துர்கா கவுத்துருவா போல இருக்குது. அவ பலே கைகாரியா இருக்கிறா இந்த விஷயத்துல. என்ன நடந்துச்சுன்னா, சிஸ்டரை நல்லா ஏத்தி விடுவோம். சிஸ்டர், இது எல்லாமே மாப்பிளையையும் துர்காவையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்காக அந்த தேவியும் நம்ம ஹாசும் செய்யற பிளான் தான் சிஸ்டர். ச்சே, அப்படிதான் இருக்கும். நீ கவலைப்படாத. நாளைக்கு அந்த பெண் சாமியார பார்த்து துர்கா உடம்புல இருக்கிற அந்த மாரியோட ஆத்மாவை பிரிச்சு அடைச்சு வச்சுட்டோன்னு வெயி, அப்புறம் எல்லா ஆட்டமும் தானா அடங்கிடும். சூப்பரா சொன்னீங்க சிஸ்டர். நாளைக்கு பண்ணிடுவோம் சிஸ்டர். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.